ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளியராக என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது 2025 ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. பிப்ரவரி மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் பிப்ரவரியுடைய 12ஆம் தேதியை சொல்லலாம். ஆக்சுவலி இந்த நாள் தமிழ் மாதத்தில் 10வது மாதமான குரோதி ஆண்டுடைய தையுடைய கடைசி 30ஆம் நாள். கிழமை புதன்கிழமை. இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக வருது. அப்படி என்னடா அற்புதமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது. தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி. ஆக்சுவலி தையில் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமியாக கருதப்படுது. அப்படி என்னடா விசேஷமான பௌர்ணமி அப்படின்னு கேட்குறீங்களா? தையில் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்பவே வாழ்க்கையை மாற்றுற மாதிரி யோகங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்குமா, ஆபத்து பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா பலன்களையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமியுடைய சிறப்பையும் இந்த பௌர்ணமியில் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரத்தையும் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பௌர்ணமியுடைய சிறப்பையும் இதில் பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த தை பௌர்ணமியில் இப்போ நான் சொல்கிறக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்தீங்கன்னா பலன் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக கிடைக்கும். அப்படி பலன் அதிகமாக கிடைக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. தை மாதம் என்பது சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம். இது மகர மாதம் என்றும் ஒரு பக்கம் அழைக்கப்படும். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நெல் அறுவடை மாதம் என்று கூட இந்த மாதம் அழைக்கப்படும். அனைத்து உயிர்களுக்கும் உணவை தரக்கூடிய உழவர்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை போற்றக்கூடிய வகையில் இந்த தை மாதத்தில் தான் பொங்கல் விழாவானது விமர்சையாக கொண்டாடப்படும். இம்மாதத்தில் அது மட்டும் இல்லாமல் பல ஆன்மீக சிறப்பு தினங்கள் வரும். அதில் ஒன் ஆஃப் த ஒரு சிறப்பு தான் தை பௌர்ணமி. இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தை பௌர்ணமி தினத்தில் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தெளிவாக என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். தை பௌர்ணமி தினம் பொதுவாக தை மாதத்தில் பூச நட்சத்திர தினத்தில் இல்லைனா மிக அரிதாக அதற்கு முந்தைய தினம் வரும். இந்த டைம் பிந்தைய தினம் வருது. இந்த தை பௌர்ணமி தினத்தில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துடணும். அதுக்கப்புறம் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்யணும். அப்புறம் வழிபாடு செய்து பால் அபிஷேகத்துக்கு பின்னாடி வீடு திரும்பணும். அப்புறம் கேசரியை செய்து சிவனுக்கு நெய்வேத்தியமாக வைக்கணும். அப்புறம் திட உணவு எதுவும் உட்கொள்ளாமல் பௌர்ணமி விரதம் இருந்து இந்த நாள் முழுக்க சிவ மந்திர ஜபம், சிவ தியானம் ஆகியவற்றில் ஈடுபடணும். அதுக்கப்புறம் மாலையில் மீண்டும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கும் அம்பாளுக்கும் மலர்களை சமர்ப்பணம் பண்ணி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும். அப்புறம் சிவன் பார்வதியை வழிபட்டதும் கோயிலில் இருந்தவாறு வானில் தெரியக்கூடிய பௌர்ணமி சந்திரனை தரிசித்து வழிபாடு செய்யணும். பின்பு கோயிலில் விளக்கெண்ணெய் அல்லனா நெய் தீபத்தை ஏற்றி வழிபட்டு கோயிலை வலம் வரணும். அதுக்கப்புறம் வீடு திரும்பணும். இந்த முறையில் தான் இந்த பௌர்ணமியில் வழிபாடு செய்யணும். வீடு திரும்பியதும் பூஜரையில் சிவனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட கேசரி இருக்குல்ல, அதை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரசாதமாக நீங்கள் கொடுத்து நீங்களும் சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டு விரதத்தை முடித்துட்டு அப்புறம் வழக்கமாக நீங்கள் என்ன ஆகாரங்கள் அடுத்து சாப்பிடுவீங்களோ அதை சாப்பிட்லாம். இந்த தை பௌர்ணமியில் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வழிபாட்டை மேற்கொள்ள நபர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் ஆயுளானது விருத்தியாகும். நீங்கள் விரும்பக்கூடிய காரியங்கள் தடையே இல்லாமல் நடக்க தொடங்கும். உடல் மற்றும் மனநலன் ரெண்டுமே சிறப்பாக இருக்கும். துர்துஷ்டங்கள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் விளங்க ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய துர்துஷ்டங்கள் எல்லாமே விலகும். சிறந்த நபர்களுடைய உதவிகள்லாம் கிடைக்க பெற்று
உங்கள் வாழ்க்கை வந்து பிரகாசமாக மாறும். இதுதான் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு பௌர்ணமியில் கிடைக்கக்கூடிய பலன்கள். ஸோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். தெளிவாக உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பலனை தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு. தைரிய வீரியஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இருக்கிறாரு. ரணருண ரேகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாரு. சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு இருக்கிறாங்க. தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கிறாங்க. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன் ஆக்சுவலி கிடைக்கும். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்க மூலமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த தை பௌர்ணமியிலிருந்து தொழில் வியாபார தொடர்பாக காரியங்களுக்காக அலைய வேண்டியது இருக்குது. பணவரவு ஆக்சுவலி எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வரும். முக்கிய நபர்களுடைய உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் வரும். அது மட்டும் இல்லாமல் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ வேலையெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய பதவி, புதிய புதிய பொறுப்புகள்லாம் ஏற்படும். அதையும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களுடைய நன்மதிப்புக்கு ஆளாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மாணவர்களுக்கு உங்களுக்கு புத்தி சாதுரியத்தோடு நடந்து கொள்ளணும். அப்படி நடந்து கொண்டிங்கன்னா மற்றவர்களுடைய பாராட்டு பெறுவது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கல்வியில் கூட ஆக்சுவலி மேன்மையானது உண்டாகும். மொத்தத்தில் மூலமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த தை பௌர்ணமியிலிருந்து குடும்பத்தில் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்களால் இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் நெருக்கமானது காணப்படும். பிள்ளைகளோடு நீங்கள் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் இருக்கும். அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இல்லைனா பிரச்சனை உங்களுக்கு. அதுக்கப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை தீரும். நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்கள் நீங்கும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும். ஸோ அதனால் பயணங்கள்லாம் தாராளமாக மேற்கொள்ளுங்க. பூராடமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உத்திராடமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து சாமர்த்தியமாக செயல்பட்டிங்கன்னா காரியங்களை வெற்றிகரமாக செய்து புகழ் பெற முடியும். பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரிடும். அப்புறம் உத்தியோகத்தில் கூட முன்னேற்றமானது காணப்படும். கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். அதனால் எது செய்கிறதாக இருந்தாலும் கூடுதல் கவனம் வந்து செலுத்தணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் குடும்பத்தில் கூட இதமான சூழ்நிலை காணப்படும். புதிய வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிக்கிறது போன்ற பணிகளெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நிலவும். பிள்ளைகளால் பெருமையானது சேரும். கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து அவங்களுடைய மகிழ்ச்சியில் நீங்கள் ஆழ்த்துறது உங்களுக்கும் அவங்களுக்கும் உறவு வந்து ஸ்ட்ராங் ஆகும். உறவினர்களோடு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். பெண்களுக்கு கூட விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். ஆன்மீக பயணம் செய்வதில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதனால் ஆன்மீக பயணம் கூட செல்லலாம். உங்கள் விருப்பங்கள்லாம் வந்து ஜெயமாகும். ஸோ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். இந்த தை பௌர்ணமிக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு வந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.